உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தையும், துன்பத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம்னா, அது முருகப்பெருமான்ங்க. முருகப்பெருமானை வழிபட்டவங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில தோத்தது இல்லன்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் தாங்க சிவன்மலை கோவில். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, தன்னுடைய பக்தர்கள் கனவுல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பொருளை கட்டளையிடுவாரு. அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா, ஆடவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுங்க. இதுவரையுமே ஆடவன் உத்தரவு பெட்டியில வைத்த பொருளால பல நல்ல மாற்றங்கள் காத்திருக்கு. மேலும் தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவின்படி இந்த ராசியில பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்துல எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு? இந்த நேரத்துல என்ன மாரியான விஷயங்கள நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே இந்த கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, புதனே அதிபதியாக நீங்க கொண்டிருப்பதால, உங்க ராசியிலே புதன் பகவான் உச்சமடைவதால, உங்களுடைய திறமையை, தகுதியை பிற அங்கீகரிக்க தவறினால், நீங்க உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிப்பீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை கூட தட்டி கேட்கக்கூடிய நபராக இருப்பீங்க. பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யவே விருப்பமுடைய நபர் தாங்க நீங்க. மேலும் பணம் குறைவாக கிடைச்சா கூட மனதுக்கு பிடித்த வேலையே செய்ய பார்ப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலாளியாகக்கூடிய பார்த்தீங்கன்னா யோகம் இருக்குது. உங்களுக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை 12 நாட்களுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. செய்யக்கூடிய தொழிலில் அதிக விருப்பம் கொள்ளக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு அடையாளம் கிடைக்கும். சிறிய சிறிய செலவுகள் பயமுறுத்தினாலும் அதை சமாளித்திடுவீங்க. தைரியமாக எதையும் எதிர்கொள்ள போறீங்க. உங்க மீது உங்களுக்கு இனி நம்பிக்கை பிறக்க போகுதுங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றம், வேலையில பளு வரலாம். எதிர்கொள்ள தயாராக இருங்க. ரொம்ப சாமர்த்தியமான நீங்க அனைத்தையும் தவிடுபொடியாக்கிடுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. மேலிடம் கொடுக்கக்கூடிய அனைத்து வேலையும் நீங்கள் திறமையாக செய்து முடித்து அதற்கான பாராட்டும் பெறுவீங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை போகுது. பிள்ளைங்கள் மீது கவனமாக இருங்க. அவங்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. நீர் சம்மந்தமான வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குங்க. மேலும் தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகிடுங்க. தண்ணீரை அதிக அளவு எடுத்துக்கோங்க. அலர்ஜி கூட இந்த நேரத்தில் வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்குபடியான சூழல் உருவாக போகுது. உடன் இருப்பவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படும் போது ரொம்ப கவனமாக இருங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகியிருக்கு. வெளியூர் செல்ல நேரிடுங்க. கட்சி பணிகளை மிக துரிதமாக நடத்தப்படக்கூடிய சூழல் இருக்கு. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம். நண்பர்கள் உறவினரிடம் கவனமாக பழகுங்க. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப கவனம் தேவை. சின்ன சின்ன இடையூறுகளை கலைச்சா உங்களை பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களாக மாற்ற முடியும். மேலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதர் புதனும் விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இதனால் 10க்கு குரு சஞ்சரிப்பதோடு தற்சமயம் கண்டகச்சனியின் ஆதிக்கமும் நடந்துட்டு இருக்கு. எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய முடிவெடுங்க. திடீர் மாற்றங்களும் மனக்கலக்கங்களும் ஏற்படலாம். விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வரும் வரை பொறுமையாக செயல்படுவது நல்லது. அதே போல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குரு பேச்சுக்கு பிறகு பொருளாதாரத்தில் திருப்தி உண்டாகும். புதிய முயற்சிகளை உங்களுக்கான வெற்றி கிடைக்குங்க. மேலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 2ஆம் 9 இடங்களுக்கு அதிபதியாகனவர் சுக்கிரவன். எனவே பாக்கியஸ்தானத்துக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் தொழிற்ஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க.
தொழிலில் கூடுதல் லாபமும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் 12ஆம் தேதிக்கு பிறகு புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு செல்வதால மிதுனம் உங்க ராசி அதிபதியாகவும் இருப்பதால உங்களுக்கு இந்த நேரம் பொற்காலமாக அமைய போகுது. உங்களுடைய பொது வாழ்க்கையில இருந்தீங்கன்னா பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உங்க பேரிலே உங்க வாழ்க்கை துணையின் பேரிலோ சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமாக இருக்கு. மேலும் உங்க ராசிக்கு 2, 9 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்துல குருவோடு இணைந்து இருப்பதால திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. தெய்வீக சிந்தனை மேலவங்க வெளிநாட்டுல இருந்து வந்த அழைப்புகள் ஆச்சரிய தரும் விதத்தில் அமையும். வியாபாரத்துல பிரபலமானவங்க சிலர் வாடிக்கையாளராக மாறுவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளால சில சலுகைகளை பெறுவீங்க. பொது வாழ்க்கையில உள்ளவங்க நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா மாதத்தின் முதல் பாதி மகிழ்ச்சியை தரும். உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு குரு பேச்சுக்கு பிறகு உயர்வு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கும் அருவாய் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். மேலும் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர வழிபாடு சிறப்பான ஒரு பலனை அளிக்க போகுதுங்க. மேலும் தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி செலவுகளை உண்டாக்கும், அதிர்ஷ்ட குறைவு ஏற்படுத்தும். புதனுடைய பயிற்சி நிம்மதி தெளிவு கிடைக்குங்க. சுக்கிரனுடைய பயிற்சி தொழில வளர்ச்சியும் பணவரவை ஏற்படுத்தி தரப்போகுது. குரு பயிற்சி நடுநிலையான பலன்கள் தான் காத்திருக்கு. செவ்வாயினுடைய பயிற்சி கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கலாம், செலவுகளை உண்டாக்கலாம். சனியினுடைய பயிற்சி நடுநிலைமையாக தான் இருக்கும். ராகுனுடைய பயிற்சி சாதகமாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். கேதுனுடைய பயிற்சி சாதகமாக இருக்குங்க. மேலும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியில் பணவரவில் சுதந்திரமான மாதமாக இருக்கு. அதே நேரத்தில் வீண் விவாதங்களை முன்கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். தொழில் ரீதியாக நிலைத்தன்மை ஏற்பட்டால் கூட அவசரமாக எந்த மாற்றத்தையும் நீங்கள் செய்ய முயற்சிக்காதீங்க. மேலும் கடந்த சில வாரங்களாக இழுபறியாக இருந்த பணவரவு பொருளாதார நிலை இந்த நேரம் பற்றினா திருப்திகரமாக மாறும். வராமல் இருந்த கடனும் வசூலாகும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். தொழில நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் உத்தியோகம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இந்த நேரம் கன்னிராசிக்கு சாதகமாக இருக்குதுங்க. தொழில் ரீதியாக சுக்கிரனுடைய பயிற்சி திடீர் வளர்ச்சியும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவசரப்பட்டு மட்டும் இடமாற்றம் வேலை மாற்றம் முயற்சி செய்யாதீங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செவ்வாயினுடைய பேச்சு இந்த கன்னிராசருக்கு திடீர்னு மன அழுத்தம் இல்லைன்னா உடல்நல பாதிப்பை கொடுக்குங்க. சிலருக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருந்தால் கூட கடன் வாங்கக்கூடிய சூழலையோ மனம் நெருங்கடி போன்றவற்றை உண்டாக்கலாம். பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரோடு நண்பர்களோடு பேசி ஆலோசித்து இந்த நேரத்தில் முடிவெடுத்திங்கன்னா நல்லது. குறிப்பாக எந்த மாற்றங்களையும் இந்த நேரத்தில் தவிர்த்தாலே பிரச்சனையை தவிர்க்க உதவும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக உத்திரம் 2, 3, 4 பாதங்கள்னே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தந்தையரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மன தெளிவு உண்டாகும். அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உங்கள் ராசியில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பாக்கி இனி வசூலாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேன்மை உண்டு. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்குங்க. கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாக தான் இருக்கும். சித்திரை 1, 2 பாதங்களில் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்தவரை இந்த நேரத்தில் பெருமாள் ஆலயத்திற்கு வலம் வந்து வழிபடுவது நல்லது. மேலும் இந்த கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு பரிகார முறையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகுங்க. கன்னிராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அதிபதியின் உரிய புதன்கிழமை நாளில் நீங்கள் புதனின் அம்சம் நிறைந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை பார்த்தீங்கன்னா சாட்சி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே பொருளாதார ரீதியான பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ஏற்றத்தை தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிரை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா புதனினுடைய அருட்கடாட்சம் உண்டாகும். இந்த பதிவில் நாம் சிவன்மலை ஆண்டவனுடைய அருள் வாக்கின்படி தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால்
கன்னிராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கன்னிராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.